இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆர்கிடெக்டுக்கான இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரெண்டரிங் பிசி. இந்த வீடியோவில் இந்த பில்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பெக்ஸ், அப்புறம் அதோட பெஞ்ச்மார்க் ரிசல்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். கேஸ் ஸ்னைப்பர் கேமிங் 2A1F ஒரு ரெண்டரிங் பிசிக்கு தேவையான எக்ஸலண்ட்டான ஏர் ஃப்ளோ இருக்கக்கூடிய காம்பேக்டான கேஸ். இந்த கேஸில் ஃப்ரண்ட்டில் 2 ARGB ஃபேன்ஸும் ரியரில் ஒரு பிளாக் ஃபேனோட வரும். இந்த கேஸ் லுக் வைஸ்மே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். மதர்போர்ட் ASUS Prime B550 MA WIFI 2 B550 சிப்செட்டில் இது ஒரு எக்ஸலண்ட்டான பட்ஜெட் மதர்போர்ட். ஃபியூச்சர் அப்கிரேடுக்காக 4 RAM ஸ்லாட் 2 M.2 ஸ்லாட்டோடையும் வந்துடும். அப்புறம் இன்பில்டாகவே வைஃபை அண்ட் ப்ளூடூத் இருக்கும். ப்ராசஸர் AMD RYZEN 7 5800X இது ஒரு 8 கோர் 16 த்ரெட் ப்ராசஸர். TDS Max அப்புறம் SketchUp ரெண்டரிங் ஸ்பீடை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பட்ஜெட்டில் நிறைய த்ரெட்ஸ் இருக்கிற நல்ல கிளாக் ஸ்பீட் அச்சீவ் பண்ணுற ப்ராசஸராக பார்த்து வாங்கணும். அப்புறம் உங்கள் ப்ராசஸர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கூலர் சூஸ் பண்ணி வாங்குறது ரொம்ப முக்கியம். RAM க்ரூஷியல் 3200 MHz 32GB DDR4 2 16GB ஸ்டிக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டூயல் சேனலுக்காக. இந்த மதர்போர்டில் அடிஷ்னலாக இன்னும் 2 RAM ஸ்டிக் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். SSD சாம்சங் 980 1TB NVMe. சாம்சங் SSDயோட ஸ்பீட் அண்ட் ரிலையபிலிட்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த மதர்போர்டில் ஃபியூச்சரில் இன்னொரு NVMe SSDயும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். CPU கூலருங்கிறது ஒரு கஸ்டமைஸ்டு சொல்யூஷன். நாங்கள் யூஸ்வலாக உங்கள் பில்டோட ஸ்பெக்ஸ் அப்புறம் உங்களோட யூசேஜ் பொறுத்து ஒரு எக்ஸலண்ட்டான கூலர் சஜஸ்ட் பண்ணுவோம். பவர் சப்ளை ASUS டஃப் கேமிங் 650 watts 80+ பிரான்ஸ். நீங்கள் ப்ரொடக்டிவிட்டிக்கு பிசி வாங்கும்போது டவுன் டைமே இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பீங்க. அப்படி உங்கள் பிசியில் டவுன் டைமே இருக்கக்கூடாதுன்னா ஒரு நல்ல ரிலையபிளான பவர் சப்ளை வாங்குறது ரொம்ப முக்கியம். இந்த ASUS டஃப் கேமிங் பவர் சப்ளை ஒரு நல்ல ரிலையபிளான ட்ரஸ்ட்ஃபுல்லான பவர் சப்ளை. கிராஃபிக் கார்டு NVIDIA RTX 3060Ti 8GB. Lumion ரெண்டரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லான கிராஃபிக் கார்டு வாங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ரெண்டரிங் ஸ்பீடாக இருக்கும். SketchUp அப்புறம் 3ds Maxலையுமே நீங்கள் வீரே லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுவீங்கன்னா கிராஃபிக் கார்டை யூட்டிலைஸ் பண்ணி உங்கள் ரெண்டரிங் ஸ்பீடை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போது இந்த பிசி லூமியானில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். Lumion 11.5ஓட எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் 3 ஓப்பன் பண்ணி அந்த ஃபுல் ஃபோட்டோ செட்டை 1080p ரெசல்யூஷனில் ரெண்டர் பண்ணி பார்த்ததில் இந்த பிசி 1 minute 30 seconds ஃபினிஷ் பண்ணியிருக்கு. அதே ஃபுல் ஃபோட்டோ செட்டை 4K ரெசல்யூஷனில் ரெண்டர் பண்ணி பார்த்ததில் 5 minutes 44 seconds ரெண்டர் பண்ணி முடிச்சிருக்கு. இப்போது Lumion 11.5ஓட எக்ஸாம்பிள் 7 ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி அந்த ஃபுல் வீடியோவை 1080p ரெசல்யூஷனில் 30 FPS ரெண்டர் பண்ணி பார்த்ததில் இந்த பிசி 18 minutes 12 seconds அந்த ரெண்டரிங்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கு. அதே எக்ஸாம்பிள் ப்ராஜெக்டை 1080p ரெசல்யூஷனில் 60 FPS ரெண்டர் பண்ணி பார்த்ததில் இந்த பிசி 36 minutes 17 seconds ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இப்போது இந்த பிசி SketchUpல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். இந்த SketchUp சாம்பிள் ஃபைலை டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த சாம்பிள் ஃபைலை ஹை ப்ளஸ் குவாலிட்டியில் 16:9 ரேஷியோவில் ஃபுல் HDயில் ரெண்டர் பண்ணி பார்த்ததில் இந்த பிசி 18 minutes 58 seconds ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இப்போது அதே SketchUp சாம்பிள் ஃபைலை ஹை ப்ளஸ் குவாலிட்டியில் 16:9 ரேஷியோவில் 4K ரெசல்யூஷனில் ரெண்டர் பண்ணி பார்த்ததில் இந்த பிசி 56 minutes 36 seconds ஃபினிஷ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான பிசி பில்ட் ரெக்வயர்மெண்ட் இருந்ததுன்னா மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நாங்கள் ரெகுலராக எங்கள் சேனலில் பிசி ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.